ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கேரண்டட் ரிட்டர்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அது வந்து கெட்ட வார்த்தை. கேரண்டி ரிட்டர்ன்ஸ் வராது அப்படின்னா நம்ம டீலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் வந்து இண்டெக்ஸ் எஃப்டியில் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்? 4%, 6%, இப்போ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது? 7% சொல்கிறாங்க. அப்போது எஃப்டியில் போட்டால் நமக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் வருதா, நெகட்டிவ் ரிட்டர்ன் வருது? கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணாது, நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வரும். அப்போ எஃப்டியில் போட்டு என்ன ப்ரைஸ் தான் லாபம்? இப்போ அந்த லிக்விட் ஃபண்டை வந்து சேலரிட் எம்ப்ளாயிஸ் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க? பொதுவாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், கிளைண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறது தான், டூ நாட் பாரோ. ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ தயவு செஞ்சு கடன் வாங்கி முதலீடு பண்ணாதீங்க சார். இப்போ சில பேர் வந்து பர்சனல் லோன் எடுத்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானம் வைத்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிஸ்ல எல்லாம் முதலீடு பண்ணுறதை பார்க்க முடியுது. அப்படி முதலீடு பண்ணுறது நல்லதா? இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் டெட் அப்படின்னு வாங்குறது, இஃப் யூ ஆர் ஒன்லி கோயிங் டு பில்ட் அ யூஸ்ஃபுல் அசெட். இப்போ இந்த 5,000 வந்து எங்கே முதலீடு பண்ணணும்? இதில் ரெண்டு விஷயமா பண்ணலாம். உங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி இருந்தால் கொஞ்சம் ஸ்டாக்ஸ், டைரக்ட் ஸ்டாக்ஸில் பண்ணலாம். இன்னொன்று வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். பட் த கான்செப்ட் ஆஃப் பீயிங் அ குரோர்பதி ஆஃப் பீயிங் உன்னோடைய சேவிங்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணிவிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத ட்ரை டு லிவ் யூர். இப்போ 50,000 சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்து எப்படி அவருடைய தேவைகள் போக இன்வெஸ்ட் பண்ணலாம்? நான்லாம் when I started my career back in 91, 92, இப்போ வந்து 6,500 அந்த காலத்தில் பெரிய சம்பளம். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீவ். என்னதான் சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்தை வந்து சரியாக சேமிக்க முடியலை, சேமித்தாலும் சரியாக முதலீடு பண்ண முடியலை, முதலீடு பண்ணாலும் நம்ம கோடீஸ்வரர் ஆக முடியலை அப்படின்ற ஒரு ஏக்கமும் கனவும் வந்து ஏமாற்றமும் எல்லாத்துட்டையும் இருக்கிறத பார்க்க முடியுது சார். ஒரு 50,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? எப்படி அவர் வந்து முதலீடு பண்ணணும்? ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம்னு வைங்க ஸ்கூலில், இதில் ரெண்டு விதமாக படிக்கலாம். சில பிள்ளைங்க வந்து லாஸ்ட் மினிட் கிளாஸில் அட்டென்டிவாக இருப்பாங்க, பட் லாஸ்ட் மினிட்ல படித்து மார்க் வாங்குறவங்க ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் வந்து ஸ்டடியாக வேலை செய்யுது, அதை டெய்லி அந்த ஹோம் ஒர்க் பண்ணுறது, டெய்லி லெசன்ஸ் பண்ணுறது. இது ரெண்டுமே அவுட்புட் வந்து நீண்ட கால அடிப்படையில். இப்போ ஒரு டெஸ்ட்டு வேணால் நீங்கள் இந்த ஸ்டைலில் வந்து வேலை செஞ்சு அந்த ஓவர் நைட் படித்த கேள்வி மட்டும் வந்து நீங்கள் 90 மார்க் வாங்கிடலாம், வெரி குட், அதனால நீங்கள் பிரில்லியன்ட்னு கிடையாது. பட் இந்த ஸ்டடியாக நம்ம வேலை செய்கிற இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற எஃபர்ட் இருக்கு இல்லையா, திஸ் பேஸ் ஆஃப் இன் லைஃப் எல்லாத்துலேயுமே. அதை நம்ம செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, சம்பாதிகள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சேலரிஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயத்துலையும் இந்த ஒரு உதாரணம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ த ஃபர்ஸ்ட் லெசன், இப்போ சேலரிடாக இருக்கும்போது இஃப் யூ வாண்ட் டு பி, இப்போ ஒரு குரோர் பற்றி ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால், ஒன்று வந்து ஸ்டார்டிங் ஏர்லி. இது வந்து நம்ம வெரி யங் ஏஜ் வந்து அதை வந்து நம்ம இன்கல்கேட் பண்ணோம். ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது நமக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே தான், அட்லீஸ்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும். அது ஒரு 45 வயசுல வந்து கோடீஸ்வரன் ஆகணும்னு அது தவறுன்றீங்க. அப்படி இல்லை ஸ்டீவ். அப்போ தான் நம்ம யோசிக்கிறோம், ஐயோ நம்ம ஏன் கோடீஸ்வரன் ஆகலைன்றது அந்த டைமில் தான் யோசிக்கணும். வி ஆர் நாட், அது ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு ட்ரைவாக வந்து சின்ன வயசுலேருந்து இன்கல்கேட் பண்ணுன்னு வைங்க. இப்போ ஸ்கூலில் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸ்கூல் முடிச்சுட்டு வரவங்ககிட்ட நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண சொன்னால் அதனால தெரியாது. இப்போ ஃபார்ம் இன்றைக்கெல்லாம் ஆன்லைன் ஆச்சு, அது வேறு விஷயம். பேங்க் அக்கௌண்ட் செயல்பாடு எப்படி, ஆர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்போசர் அட்லீஸ்ட் 11th and 12th பீப்புள் ஷுட் நோ. இதெல்லாம் லைஃப் ஸ்கில்னு நான் சொல்கிறேன். எப்படி ஸ்விம்மிங் ஒரு லைஃப் ஸ்கில்லோ, மேனேஜிங் மணி இஸ் அ லைஃப் ஸ்கில். ஏன்னா நம்ம படித்து வெளியில் வந்து கடைசியில் வேலை போய் சம்பாதிக்கிறது, அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணி அதை வச்சு என்ன செய்கிறோன்றது. ஸோ இது வந்து 40 வயசுல நம்ம யோசிக்கிறோம். இப்போது ஐயோ நான் குரோர்பதி ஆகலை, மற்றவங்கலாம் பெரிய, அவன் பாண்ட் ரிச்சாக இருக்கலாம், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம், நான் வந்து ஆகலை. ஸோ தென் த ரேஸ் பிகின்ஸ். நான் வந்து குயிக்காக ஏதோ ஸ்டாக்கில் பண்ணணும், அவன் பண்ணுறேன்னா அது ஒரு ஸ்டோரியை படிச்சுட்டு உடனே அதில் பண்ணுறது, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அது பண்ணுறதா, இல்லை ஏதோ ஒன்று யூ வாண்ட் டு டூ, இல்லை ஆப்ஷன்ஸ் தெரியாமல் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் போகிறதா, இல்லை கமாடிட்டிஸுக்குள்ளே நுழையிறதா, வாட் எவர் யூ ட்ரை சம்திங், அதில் வந்து நஷ்டமாய் யூ கெட் ட்ராப்ட். இப்போது இதில் சீக்ரெட் என்னென்னா, நீங்கள் சம்பாதிக்க துவங்கும்போது இந்த ஒரு நோஷனல் எய்ம் வந்து நம்மகிட்ட இருக்கணும். பை திஸ் ஏஜ் அப்படின்றத ஒரு பிளான் இருக்கணும். இப்போ நம்ம மற்ற விஷயங்களுக்கு எல்லாருமே ஒரு பிளான் இருக்குது. ஐ ஷுட் பில்ட் மை ஓன் ஹவுஸ், ஐ ஷுட் பை ஒன் ஹவுஸ், இந்த கார் எனக்கு வாங்கணும், ஐ ஷுட் கெட் மேரிட் அட் திஸ் ஏஜ். இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருவாங்க. பட் ஒரு இன்வெஸ்டராக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அடிப்படையில் ஒரு திங்கிங்கே வந்து இருக்காது. 40 வயசு தான் அந்த யோசனையை வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஆஃப் ஆல், இது எல்லாமே ஸ்டார்டிங் ஏர்லி தான் கீ. நம்ம வந்து அது சிறு முதலீட்டாக இருந்தாலுமே, ஈவன் இஃப் யூ ஸ்டார்ட் வித் சே, நான்லாம் when I started my career back in 91, 92, அப்போ இருக்கக்கூடிய பெரிய சேலரி எனக்கு. ஐ வாஸ் பேஸ்ட் இன் பூனே. நான் இந்தியா, சென்னையில் கூட கிடையாது, பூனே. ஐ ஜாயின்ட் எக்ஸைல் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ வந்து 6,500 அந்த காலத்தில் பெரிய சம்பளம்.
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தவங்க வந்து 1500 2000 சென்னையில் இருந்தாங்க. பட் திஸ் வாஸ் அ பிரேக் ஃபார் மீ. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி நம்ம போய் 6500. அந்த 6500 இட் இஸ் லக்ஸுரி ஆக்சுவலி ஃபார் அ பேச்சுலர் இன் பூனே அட் தட் டைம். 1991 அது பெரிய யூஸ் மணி. இட் இஸ் லைக் யூ அதை வச்சு வாட் கேன் யூ டூ வித் ஹேபிட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ யூனோ இட்ஸ் லைக் லக்ஸுரி. வீட்டுக்கு அனுப்புவோம் இதெல்லாம் சரி. பட் யூ இவென்ச்சுவலி ஹேவ் அ பூல் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃபார் யூ, ரைட்? அந்த மணி வச்சு தான் இந்த இந்த பூனேல போய் நம்ம வந்து இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பை அண்ட் லார்ஜ் வந்து ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒன்று நிலத்துல பண்ணுறாங்க, தங்கத்தில் சம்திங் தேர் அப் டு ரொட்டேட்டிங் தேர் மணி. அது வந்து ஐடியலாக பேங்க்கில் சேமிப்பு ஃபிக்ஸட் டெபாசிட்ன்ற நோஷன் வந்து அவங்களுக்கு கிடையாது. தேர் அப் டு சம்திங். ஒன்று காசை வந்து கடனாக கொடுக்குறாங்க, இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் சம்திங், அது எதாவது தேர் அப் டு. இந்த ஒரு ஐடியா தான் சரி நம்ம வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஸோ ஸ்டார்டிங் ஏர்லி இஸ் கீ. அது வந்து ரூ. 500 இருந்தாலும் சரி, ரூ. 5000 இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம பில்ட் பண்ணோம். மாச சம்பளம் வாங்கும்போதே நம்ம வந்து ஒரு தொகை முதலீட்டுக்காக எடுத்து வச்சிடணும். நம்ம இது இரண்டாவது ஒரு பிரச்சனை என்ன, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இரண்டாவது என்ன ஒரு பிரச்சனைனா, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் அட்லீஸ்ட் இந்தியா பொறுத்த அப்படின்னா செலவுகளை ஃபஸ்ட்டு மீட் பண்ண வேண்டியது. ஏன்னா நம்ம வந்து வரவு செலவு எழுதணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்பா அம்மா அந்த காலத்தில். இப்போல்லாம் எல்லாம் ஆன்லைன் ஆச்சு, அதுக்குள்ள ஆப்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலவில் எழுதுறோம். இது ரெண்ட்டு கொடுக்குறோம், எலக்ட்ரிசிட்டி, ஏசி, ஓடவர் அந்த பில்ஸ். இந்த பில்ஸ் எல்லாம் கட்டி முடித்து நமக்கு என்ன கையில் நிற்கிறதோ அதுலேருந்து சேமிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் டிஃபிகல்ட்டி. பட் த கான்செப்ட் ஆஃப் பீயிங் அ குரோர்பதி ஆஃப் பீயிங் அ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் அப்படின்னா யூ ரிவர்ஸ் தி சைக்கிள். ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ளாய். அந்த நான் மொத்த சம்பளத்தை எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லலை. யூ ஹேவ் டு லேர்ன் டு இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட். உன்னோடைய சேவிங்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணிவிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத ட்ரை டு லிவ் யுவர் லைஃப். சார் இப்போ ஒரு கான்செப்டுக்காக கேட்குறேன். இப்போ 50,000 சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்து எப்படி அவருடைய தேவைகள் போக இன்வெஸ்ட் பண்ணலாம்? எவ்வளோ தொகை இன்வெஸ்ட் பண்ணலாம்? இது வந்து டெய்லர் மேடாக சொல்யூஷன் கிடையாது. இப்போ நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து சுற்றுறதை நான் பார்த்துருக்கேன். டெய்லர் மேட் சொல்யூஷன் வந்து ஆக்சுவலாக கிடையாது ஸ்டீவ். எனக்கு வந்து 50,000 வந்து ஐ மே ஹேவ் அன் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் 40,000. ஸ்டீவ் குட் பி அ பேச்சுலர். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவரோட எக்ஸ்பென்ஸ் வந்து வீடு எல்லாம் போக ஈ மே பி ஏபிள் டு ஹேவ் 35,000 rupees இன் சேலரி. டிஃப்ரென்ஸ் இஸ் தேர். இப்போ நான் சொல்கிற எனக்குள்ள ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியும் ரெண்டும் வேறையாக இருக்கும். யுவர் சேவிங் காம்பனன்ட்ஸ் கேன் பி மச் ஹையர். தட் மீன்ஸ் யுவர் டிப்ளாய்மெண்ட் பர் மந்த் கேன் பி மச் ஹையர், இல்லையா? ஸோ நம்ம வந்து என்ன பார்க்குறோம், அட் 50,000 rupees நமக்கு மாத சம்பளம் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5,000 rupees மினிமம் செட் அசைட். ஸ்டார்ட் தேர். திஸ் இஸ் அ பேஸ் அமௌண்ட். நீங்கள் 35,000 சேவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, 40,000 எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் சரி, அந்த 5,000 இஸ் காமன் ஒரு ஃபேக்டராக. அந்த 5,000 ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் ஸ்டார்ட் ஏர்லி. ஃபர்ஸ்ட் திங் ஸ்டார்ட் ஏர்லி. பண்ண முடியலன்னு வைங்க, இதே குரோர் வந்து நீங்கள் சொல்கிற அந்த ஏஜ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் 1 crore அசெட்டை பில்ட் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் வந்து கூடுது. இதில் வந்து மேஜிக் எதுவும் கிடையாது. இட்ஸ் அ பியூர் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன். நீ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணின்னு வச்சிங்க 5,000 வச்சு நீங்கள் ஒரு 20-25 இயர்ஸில் கோர்ஸ் யூ கேன் கீப் இன்க்ரீசிங் ரெசிபி அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய. பட் ஸ்டார்டிங் வந்து ஏர்லியாக இருந்து ஒரு 5,000 ஆரம்பிச்சிங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் டு அ சர்டன் லெவல். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ 50,000 நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் 5,000 ஒரு 5,000 நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்க ஆரம்பிங்க அப்படின்றீங்க. இப்போ இந்த 5,000 வந்து எங்கே முதலீடு பண்ணுங்க? இதில் 2 விஷயமா பண்ணலாம். உங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி இருந்தால் கொஞ்சம் ஸ்டாக்ஸ், டைரக்ட் ஸ்டாக்ஸில் பண்ணலாம். இன்னொன்று வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணலாம். போத் ஆர் பாசிபிள். பட் இதுதான் ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஐடியலி அந்த ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டி 50,000 நான் போட்டு நான் ஸ்டாக்கு மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க 5,000 நீங்கள் டிவைட் பண்ணி 2 மியூச்சுவல் ஃபண்டு 3 மியூச்சுவல் ஃபண்டில் கூட போடலாம். எஸ்ஐபியை போடலாம். விச் எவர் வே யூ வாண்ட். இஃப் யூ ஆர் அ ரிஸ்க் டேக்கர் அப்போது ஒரு 60% ஒரு 3,000 வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு 2,000 ஸ்டாக் எஸ்ஐபி பண்ணுறதுலேயும் தவறு கிடையாது. பட் கேன் பி டன். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இப்போ 5,000 வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் இது வந்து ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும். த பாயிண்ட் இஸ் நீங்கள் வந்து 40 வயசில் ஸ்டார்ட் பண்ணி 58க்குள்ளே நான் குரோர்பதி ஆகணும்னா 5,000 வச்சு நீங்கள் பண்ண முடியாது. அந்த அமௌண்ட் வந்து 15,000 மாறும். இப்போ எப்படி நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்ல ஸ்டீவ், 22 வயசில் ஒரு வேலைக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் எடுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா 0 ரிஸ்க்கு. பொதுவாக அட் தட் ஏஜ் பீப்புள் டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ். ஸோ ப்ரீமியம் வந்து ரொம்ப லோ. நீங்கள் வந்து ஒரு 3,000 4,000 8,000 கூட 1 crore கவர் வந்து அந்த வயசில் கிடைக்கும். 45வது வயசில் நீங்கள் போய் 1 crore கவர் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா அவன் வந்து 30,000 ப்ரீமியம் கேட்பான். ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர் கூட, ஏஜ் வந்து
கூடையாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த சேம் பிரின்சிபல் இன் இன்வெஸ்டிங். நீங்கள் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 5,000 வச்சு நீங்கள் ஓட்டிடலாம். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அந்த 5,000 வந்து 7,500 ஆகலாம். உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரும். ஒரு 5 இயர்ஸ் அதுக்கப்புறம் கழிச்சு தட் கேன் க்ரோ டு 10,000. ஸோ அந்த எஃபெக்ட் ஆஃப் காம்பவுண்டிங் மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிப்ளாய்மெண்ட்டும் கூடும்போது த கோல் பிகம்ஸ் க்ளோசர். இது 45 வயசுல நம்ம 40 வயசுல ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆரம்பிக்கிறதே 15,000 ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் தட் இஸ் தி ஏஜ் குரூப் வென் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஆல்சோ சேஞ்ச் ட்ரமாட்டிக்காக மாறும். ஏன்னா உங்களுக்கு இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஏஜ் 22 தான் ஆகுது. இப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷராக ஒரு ஜாபுக்கு போயிருக்கீங்க. அப்போ உங்களால் ஒரு 5,000 சேமிக்க முடியும் அப்படின்னா, அந்த 5,000 சேமித்து எப்படியாவது வேறு எஸ்ஐபிலையோ இல்லை வேறு ஏதாவது ஈக்விட்டிஸ் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா, ஒரு லாங் ரன்னுக்கு நீங்கள் எர்லியராக ஸ்டார்ட் பண்ணதுடைய அட்வான்டேஜை நீங்கள் உணர்வீங்க அப்படின்றீங்க. டெஃபினெட்லி தி ஏர்லி ஸ்டார்ட் இஸ் வாட் மேக்ஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். லேட்டர் ஸ்டார்ட்ஸ் மோர் டிப்ளாய்மெண்ட். அவ்வளோதான். நீங்கள் அந்த 5,000 வச்சு நீங்கள் பண்ண முடியாது. அண்ட் லேட்டர் வந்து நம்ம ஏஜ் ஆக ஆக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாறுது. இப்போ லேட்டராக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு 15,000 20,000 தேவைப்படும். ஸ்டார்டிங்கே 20,000 வரும். எர்லியராக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 5,000ன்றதே உங்களுக்கு போதுமான அமௌண்ட்டாக இருக்கும். பை த டைம் யூ ரீச் 40 இந்த நீங்கள் அசெட் அது வந்து ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அந்த 5,000 மட்டுமே நீங்கள் நிற்க போகிறதில்ல. இப்போ நம்ம நீங்கள் அவர் டிஸ்கஷன் வில் மீன் தட் ஓகே நான் 5,000 போட்டிருந்தா 1 கோடி இல்லாமான்னு கேட்டால் தட் இஸ் நாட் வாட் த பிரின்சிபல் இஸ். மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 இயர்ஸ் வந்து டெஃபினட்டாக இன்க்ரிமெண்ட் வருஷம் நீங்கள் கூட்டணும்லாம் இட்ஸ் அ மேஜிக்கல் திங். பட் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு இவங்க கேட்ட பெட்டர் ஜாப் உங்கள் சேலரிஸ் கூடும். அப்போ சேவிங் காம்பனண்ட் வந்து கூடும். இப்போ 5,000 கேன் பிகம் 7,500. அதே பிரின்சிபலை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பை த டைம் யூ ரீச் 45 இட் இஸ் டெஃபினெட்லி. சார் இப்போ சில பேர் வந்து பர்சனல் லோன் எடுத்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானம் வைத்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டிஸ்ல எல்லாம் முதலீடு பண்ணுறதை பார்க்க முடியுது. அப்படி முதலீடு பண்ணுறது நல்லதா? ஸ்டீவ், இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கடன் டெட் அப்படின்னு வாங்குறதே இஃப் ஆர் ஒன்லி கோயிங் டு பில்ட் அ யூஸ்ஃபுல் அசெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? ஸோ இப்போ வீடு கட்டுறதுக்காக நான் நகையை வந்து யூஸ் பண்ணுறேன், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற இந்த மாதிரி ப்ரெஷியஸ் அசெட்ஸை வந்து பிளெட்ஜ் பண்ணி நான் வந்து ஒரு ஐ வாண்ட் டு பை அ பிகர் ஹவுஸ் ஆர் பிளாட் ஆஃப் லேண்ட் வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி இதுக்கு நம்ம இது பண்ணுறது தட்ஸ் அ ஒர்த் வைல் திங். பட் என்னுடைய பிரின்சிபல் பொதுவாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், கிளைண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறது தான், டூ நாட் பாரோ அண்ட் இன்வெஸ்ட். ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ தயவு செஞ்சு கடன் வாங்கி முதலீடு பண்ணாதீங்க. நீங்கள் வீடு கட்டுறீங்களா செய்யுங்க. யூ வாண்ட் டு டூ சம்திங் எல்ஸ் யூஸ்ஃபுல், ஒரு எஜுகேஷன் லோன் யூ வாண்ட் டு பிளட்ஜ் இட் ஆஸ் அ கொலாட்ரல் அகெயின்ஸ்ட் சம்திங், இட் இஸ் ஃபைன். Not for investment. Investment must come out of surpluses that you have. Not, bring your family silver எடுத்து வந்து pledge பண்ணி நம்ம வந்து முதலீடு செஞ்சு it sometimes results in double loss. அதை நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு. அந்த pledge பண்ணதே ரிவோக் பண்ண முடியாது, பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரியாக வராது. அண்ட் த ப்ரெஷர் ஆஃப் ரிட்ரீவிங் வாட் யூ பிளெஸ்ட், அது வந்து நம்ம இந்த அடகு வைக்கிறோம் இல்லையா, அது வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹை. ரிட்டர்ன் வருதோ இல்லையோ அந்த இன்ட்ரெஸ்ட் கட்டி நம்ம அந்த கேட்டல் பண்ணுறதுக்கே நம்மளால் முடியாதமா ஆயிடும். ஸோ தட் இஸ் வை வி சே நெவர் பாரோ அண்ட் இன்வெஸ்ட் அன்லெஸ் யூ ஆர் கிரியேட்டிங் அன் அதர் அசெட். இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க, டெஃபினெட்லி கோ அஹெட் அண்ட் டூ இட். இட் ஹேஸ் டு பி யூஸ்ட். அதுக்கு தான் அந்த அந்த தங்கமோ இதுக்கெல்லாம் பயன்படும். அதை தூக்கி நீங்கள் நான் வந்து நாளைக்கு போய் எக்ஸ்பைஸ் ஸ்டாக் வாங்குறேன் சார், ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி நீங்கள் 20% ரிட்டர்ன் கொடுத்துருவீங்களான்னு கேட்டால் சம்டைம்ஸ் வச்சதும் போகும், இன்னொரு 2 மணி ரெட்டுப்பாக நீங்கள் கடனாலே தான் இருப்பீங்க. ஸோ டூ நாட் பாரோ அண்ட் இன்வெஸ்ட். சார் இப்போ சேலரிட் எம்ப்ளாயிஸ் வந்து பங்குச்சந்தையில் குறிப்பாக ஈக்விட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி அவங்க தொடங்குறது? சேலரிட் பீப்புள் வந்து முதலீடு செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ஒரு புரோக்கர், யூ ஹேவ் டு மீட் ஏ ஸ்டாக் புரோக்கர். ஏன்னா இப்போ பொதுவாக டைரெக்டாக நம்ம எக்ஸ்சேஞ்சில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. பிஎஸ்சி என்எஸ்சி யூ கேனாட் கோ. ஸோ அவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரெஜிஸ்டர்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ், அது வந்து நீங்கள் என்எஸ்சி சைட்டில் பார்க்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற யூ கேன் ஆஸ்க் ஃபினான்ஷியல் அட்வைசர், எப்படினாலும் யூ கேன் டூ யர் ஓன் ரிசர்ச், எப்படினாலும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு புரோக்கர் அணுக வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமில் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக ரெசிடென்ட் இந்தியனாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்களோட கரண்ட் ஆதார், கரண்ட் பேன் எல்லாமே அப்டேட்டடாக இருந்த நேம் வித்தியாசங்கள்லாம் இல்லாமல், இப்போது ரெஜி தாமஸ் அப்படின்னா ரெஜி தாமஸே என்னோடய பேன் இருக்கணும், பேன் சைட்டில் இருக்கணும், ஆதார் எவ்ரி திங் மேட்சஸ் அப்படின்ற கரண்ட் அட்ரஸ், யூ நீட் அ செக் லீஃப், அந்த கேன்சல் செக் லீஃப், ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை. இது இருந்தீங்கன்னா உட்காந்த இடத்துல இருந்து 10-15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ப்ரோக்கிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். நிறைய ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் இருக்குது. ப்ரோக்கர்ஸை நீங்கள் ஃபோன் பண்ணலாம். யூ கேன் கால் த ப்ரோக்கர். அவன் வந்து உங்கள் ஆப்புக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆப் மூலமாக நீங்கள் பண்ணலாம். இல்லை அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் உங்கள் வீட்டுக்கு வந்து மொபைல் மூலமாக அசிஸ்டன்ஸ் பண்ணலாம். இல்லை நீங்களே கூட யூ கேன் ரெஜிஸ்டர் ஆன்லைன்
கால் பேக் வச்சு நீங்கள் பண்ணலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் பழையபடி ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த கம்பர்சம் வேலைலாம் கிடையாது. 15 மினிட்ஸுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட் பொதுவாக எந்த ஆன்லைன் ப்ரோக்கரும் உங்களுக்கு திறந்து கொடுத்துரும். இதில் வந்து எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது. வெரி ஈஸி டு ஓப்பன் ட்ரேடிங். இது ட்ரேடிங் அக்கௌண்ட் வரும், பேங்க் அக்கௌண்ட் வரும், டிமேட் அக்கௌண்ட் வரும். 3ம் லிங்க் ஆகும். அதனால தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்குறோம். பேன் இருக்கணும், ஆதார் இருக்கணும், செக் லீவ் செக் லீவ். ரெசிடென்ட் இந்தியனுக்கு இது போதும். வேறு எதுவுமே அவங்க கேட்க போகிறதில்ல. இதெல்லாம் டிக்கன் அந்த ஆன்லைன் இதுலேயே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். ஓடிபி வரும். ரெகுலர் ப்ராசஸ் கோர்ஸ். இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் யூ ஹேவ் திஸ் தென் த கொஸ்டின் இஸ் நம்ம வந்து எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து டிப்ளாய் பண்ண போகிறோன்றது தான் ஸ்டேட். அந்த பேங்க் அக்கௌண்ட் அதாவது லிங்க்டு பேங்க் அக்கௌண்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணலாம். ப்ரைமரி அக்கௌண்ட், செகண்டரி அக்கௌண்ட் வைக்கலாம். அன்லிங்க்ட் அக்கௌண்ட்லேருந்து உங்களால் பணம் மாற்ற முடியாது. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பணம் திருப்பி அந்த அக்கௌண்ட்டுக்கே போகுது. நோ broker will accept இந்த மாதிரி. ஸோ ரெஜிஸ்டர்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் ரிசர்ச் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக் வாங்கணும் விற்கணுன்றது ஒரு ஐடியா வரும். கோ ஹெட் அண்ட் மேக் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. சார் இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அதுவே நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும், நீங்கள் தேவையில்லாமல் ஸ்டாக்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த டூ இட் யுவர் செல்ஃப் மெத்தடில் பண்ணக்கூடிய டிஐஒய் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் அவங்க வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை மட்டும்தான் சூஸ் பண்ணுமா, இல்லை வேற ஏதாவது ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கிறதா நினைக்கிறீங்க? ஸ்டீவ், நம்ம நாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 40க்கும் மேலே ஏஎம்சி ரெஜிஸ்டர்ட் ஏஎம்சி இருக்குது. ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா 1500க்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சொந்தமாக ரிசர்ச் பண்ணி பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா உட்காந்து ஆராய்ந்து யூடிஐலேருந்து யூனிட் ட்ரஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். எந்தெந்த ஃபண்டு எப்படி எப்படி ரிட்டர்ன் கொடுத்து அது ஈக்விட்டின்னு மாறும், டெட்டுன்னு மாறும், லிக்விட் ஃபண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து 1000 இருக்குது. சர்வீசஸ் ஃபண்டு, க்ரோத் ஃபண்ட், டிஃபென்ஸ் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பான். புது படம் ரிலீஸ் மாதிரி இது ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதோட காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா இது எல்லாமே ஸ்டாக் பேஸ்டு. ஸ்டாக் பேஸ்டுன்னா ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் அதோடைய மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும். 20 ஸ்டாக்ஸ் 30 ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் எடுத்தாலும் அதுதான். ஸோ இப்போ வந்து அந்த ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம பெட் பண்ணுறது, அதாவது ஒரு முதலீட்டாளர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யும்போது நீங்கள் பெட் பண்ணுறது அந்த ஃபண்ட் மேனேஜரோட கேப்பபிலிட்டி தான். அவர் சரியான ஸ்டாக்ஸை தேர்வு பண்ணால் அந்த ஃபண்டு வந்து சிறப்பாக செயல்படும், ரிட்டர்ன்ஸ் வரும். ரைட். ஸோ டூ இட் யுவர் செல்ஃப் மூலமாக இவ்வளோ ரிசர்ச் உங்களால் செய்ய முடியுமான்றது தான் ஃபஸ்ட்டு. இல்லாட்டி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்ல அட்வைஸ் கேட்டு அவர் சொல்கிறபடி நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம், இல்லை அவர் மூலமாக பண்ணிக்கலாம், விச் அவர் வேணும். 3வது உள்ள மெத்தட் தான் இது வந்து இப்போ இல்லை, 2007, 8லேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணது தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து எவனும் இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பொதுவாக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது brokerage வந்து வராது. இந்த செல்லருக்கு வந்து இந்த brokerage கமிஷன்ஸ் ஆர் வெரி லோ ஃபார் அன் இண்டெக்ஸ் ஃபண்ட். பட் என்னோட லாஜிக் என்னென்னா ஸ்டீவ், இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய கவலை வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி. நீங்கள் எந்த ஒரு டைம் பீரியடு வேணால் எடுத்து பாருங்கள். ஒரு 5 to 7 years ஹிஸ்டாரிக்கலி எனிவேர் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் எனி குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் 5 to 7 years பீரியட் எடுத்து பாருங்கள். இண்டெக்ஸ் வந்து 100% குறைஞ்சதாக சரித்திரம் இருக்கான்றதை பாருங்கள். இருக்கவே இருக்காது. ஸ்டாக்ஸ் குறைஞ்சிருக்கலாம், பட் இண்டெக்ஸ் குறைஞ்சதான சரித்திரம் வந்து உலகத்தில் எங்கேயுமே. சார் இப்போ ஒரு சேலரிட் எம்ப்ளாயை பொறுத்தவரையில் அவங்க வந்து பேங்க் மூலமாக எஃப்டி பண்ண முடியும், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த 2 ஆப்ஷன் அவங்க முன்னாடி இருக்குது. எஃப்டியை பொறுத்தவரையில் அவங்களுக்கு கேரண்டீடாக எந்த இஷ்யூஸுமே கிடையாது, அதில் எந்த த்ரெட்டே இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் அப்படின்றது எப்பயுமே சேஃபாக இருக்குது. இப்போ இண்டெக்ஸ்ன்னு நம்ம போகும்பொழுது ஒரு லாங் டேர்முக்கு வந்து அது சேலரிட் எம்ப்ளாயீஸுக்கு எப்படி பெனிஃபிட்டை தரும், அதை சேலரிட் எம்ப்ளாயீஸ் எப்படி பார்க்கலாம்? முதல்ல இண்டெக்ஸ்ன்றதே ஒரு பயமுறுத்தக்கூடிய வகையில், மியூச்சுவல் ஃபண்ட்னாலே நம்ம ஆட்கள் பயப்படுவாங்க. அதில் இண்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்லும் பொழுது எத்தனையோ வந்து ஃபண்ட் இருக்குது, பட் இண்டெக்ஸை வந்து இவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இண்டெக்ஸில் போட்டால் நம்மளுக்கு வந்து எஃப்டியை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வருமா? அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கேரண்டீடு ரிட்டர்ன்ஸாக இருக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கேரண்டீட் ரிட்டர்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அது வந்து கெட்ட வார்த்தை. ஸ்டாக் மார்க்கெட்டில் கேரண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் அலவுட். ஸோ இதில் கேரண்டீட் ரிட்டர்ன் வராது ஸ்டீவ். ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவாக இருக்கக்கூடியது அது மட்டும்தான். பட் ஒரு எஃப்டி கேரண்டி ரிட்டர்ன்ஸ் வராது அப்படின்னா நம்ம ஏன் சார் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்? ஏன் வந்து இண்டெக்ஸ் எஃப்டியில் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும் ஸ்டீவ்? 4%, 6%. இப்போ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது ஸ்டீவ்?
கிட்டத்தட்ட 7% சொல்றாங்க. அப்போ எஃப்டியில் போட்டால் நமக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் வருதா நெகட்டிவ் ரிட்டர்ன் வருது? கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணாது, நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வரும். அப்போ எஃப்டியில் போட்டு என்ன பிரயோஜனம்? இதுதான் லாஜிக். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு நீங்கள் இதே டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்கள். த லாஜிக் இஸ் திஸ், ரைட்? ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இல்லை சைக்கிளிக்காக நீங்கள் பண்ணாலுமே ஆவரேஜாக ஒரு இண்டெக்ஸ் தரக்கூடிய ரிட்டர்ன் ஆப்சல்யூட் ரிட்டர்ன். இண்டெக்ஸ்ன்றது ஆப்சல்யூட் ரிட்டர்ன். ஏன்னா அதில் வந்து ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டு எல்லாம் கன்சாலிடேட் ஆகிடும். 24,000 இருக்கிறது 25,000 போனால் அந்த 2,000 புள்ளிகள் உங்களோட ஆப்சல்யூட் ரிட்டர்ன். இந்த ஆப்சல்யூட் ரிட்டர்ன் ஆஃப் அன் இண்டெக்ஸ் நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்கன்னா வில் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தேன் மேபி 8%, 10%, 12%, 16-18% கொடுத்துருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஃப்ளேஷனை ப்ரைஸ் இன் பண்ணாலுமே அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் பெட்டர் தேன் அண்ட் எஃப்டி ஓவர் த லாங்கர் டேர்ம். ஆனால் இது நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் டேஞ்சரஸ், இண்டெக்ஸ் வந்து டேஞ்சரஸ் நீங்கள் சொன்ன காரணம் தான். இது வந்து எனக்கு தெரியாது, எங்களுக்கு புரியாது. புரியாதவங்களுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்போ நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ஸ்டாக்கை பற்றி பேசலாம். பட் எனக்கு இன்னும் பிடிச்சது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். ஏன்னா இட் டேக்ஸ் த மானிட்டரிங். அந்த கவலையே வந்து எனக்கு வேண்டாம். எப்படி எஃப்டியில் வந்து நம்ம போட்டு நிம்மதியாக தூங்குறோமோ as long as இட்ஸ் அ குட் பேங்க், நம்ம வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுறோம். அந்த இண்டெக்ஸை வந்து நீங்கள் பாருங்கள், எங்கேருந்து எங்கே வந்திருக்குன்றதை மட்டும் பாருங்கள். அதுக்கு ஏதாவது டைம் பீரியட் மாதிரி வச்சிருக்கீங்க? இட்ஸ் பெரினியல். அதாவது ஒரு நம்ம நாடு இதில் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் இதுதான் ஸ்டீவ். நம்ம நாடு வளருதான்னு கேட்டால் ஆமாம் வளருது. எவ்வளோ வேகமாக வளருதுன்னு கேட்டால் அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரம், ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. எவ்வளோ டவுன் கிரேட் பண்ணாலும் இந்தியா வந்து 6.2%ன்றாங்க. ஸோ 6.2% க்ரோத் வந்து வருது. அப்போ இந்த 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 க்ரோத் ஃபேக்டரை வந்து நீங்கள் இண்டெக்ஸுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெரிய அளவில் வளராது. பட் 6.2% எக்கானமி வளரும் போது இண்டெக்ஸ் வந்து வளரும். அது 24,000 இருக்கிறது 26,000. 2 இயர்ஸ் லேட்டர் அகெயின் another 5.5% இன்க்ரீஸ் பண்ணு. ஸோ வேர் டஸ் தட் கோ? அந்த வளர்ச்சி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து என்றைக்குமே வராது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு 12% போகுமான்னு கேட்டால் போகவே போகாது. வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் இட் டு கோ, இல்லையா? இருந்தது ஒரு காலத்தில், பேக் இந்த 80sலாம் 18% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்த ஒரு காலகட்டம்லாம் இருக்குது. பட் இனிமேல் அந்த சூழலில் வந்து நம்ம ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டோன்ட் க்ரோ as the economy grows, but the index grows along with the economy. இதுதான் வித்தியாசம். ஸோ இட் இஸ் அ கன்சிஸ்டன்ட் ப்ராசஸ். நீங்கள் வந்து முதல்ல செஞ்சுட்டு அப்படியே இருங்களே, யூ வில் ஃபைண்ட் தட் ஒரு டைம் அந்த ஒரு 5 இயர்ஸ் பீரியடோ 7 இயர்ஸ் பீரியடோ 3 இயர் பீரியடோ இல்லை 30 இயர் பீரியடோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போடுங்க. எப்போ காசு வேணுமோ அதை லிக்விடேட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுன்னா அந்த போர்ஷன் மட்டும். பட் த ரெஸ்ட் கேன் கண்டினியூ க்ரோ. இதில் வந்து கவலை இல்லாமல் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக எனக்கு தெரியுது. மோர் அண்ட் மோர் பீப்புள் இது வந்து பேசிவ் இன்வெஸ்டிங். அந்த ஃபண்ட் மேனேஜரையோ யாரையோ நம்பி கிடையாது. வெறும் நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற இந்த இண்டெக்ஸ் மூவ்மெண்ட்டை நம்பி மட்டுமே முதலீடு செய்யக்கூடிய ஒரு மனிதர். சார், இப்போ சேலரிட் எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் வந்து ஒரு 20 to 30,000, நான் சொல்கிறது ஒரு 1,00,000 சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்து ஒரு 20 to 30,000 எப்பயுமே வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அது சும்மாவே இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ கவனிக்க முடியுது. இப்போ அந்த மாதிரியான நபர்கள் எப்படி வந்து லிக்விட் ஃபண்டை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது? ஏன்னா லிக்விட் ஃபண்டை பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸே கிடையாது. அது வந்து ஒரு 7% வரையும் ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்றதே நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த லிக்விட் ஃபண்டை வந்து சேலரிட் எம்ப்ளாயிஸ் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது? இந்தியாவோட அந்த சேஞ்ச்டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெண்டிங் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன பாயிண்ட் இஸ் ரைட். 30,000 ருபீஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த கன்சியூமரிஸ்டிக் டெண்டன்சி வந்து நமக்கு ரொம்ப அதிகம். ஸோ 1,00,000 ரூபா வந்தால் 1,20,000 ரூபாய்க்கு எப்படி செலவு பண்ணோம்? கிரெடிட் கார்ட்ஸ் நீங்கள் இல்லை இந்த நம்ம எக்கானமியோட சிஸ்டம் மட்டும் எடுத்து பாருங்கள். நம்பர் ஆஃப் கிரெடிட் கார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எவ்வளோ, அந்த க்ரோத் ரேட் எவ்வளோன்னு பாருங்கள். அதில் டெலின்குவன்சி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். தட் மீன்ஸ் பே பண்ண முடியாத அந்த மாதிரி. இரண்டாவது, இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் கேப்பபிலிட்டி நமக்கு இருந்தோம்னா எதுக்காக நம்ம வந்து இந்த என்பிஎஃப்சி கம்பெனிஸ் மாதிரி இந்த ஃபினான்ஷியல் லோன்ஸ் ஏன் எவ்வளோ ஸ்பைரல் ஆகுது? ஸ்பைரலிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இட் கேன் பிகம் அ த்ரெட். தற்போதைய நிலைமைக்கு ஓவரால் இந்தியாவோட எக்கனாமிக் ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ், 86% ஆஃப் இந்தியாஸ் ஜிடிபி வந்து பாரோவிங்கில் இருக்குது. ஸோ ஃபார் இட் இஸ் சேஃப். நமக்கு ட்ராப் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குவார்ட்டருமே அந்த என்பிஎஃப்சிஸோடைய ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வரும்பொழுது எனக்குள்ள கவலை என்னன்னு தெரியுமா? வி ஆர் பாரோயிங் மோர் ஃப்ரம் சச் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ். தட் மீன்ஸ் நம்மளுடைய சேமிப்பும் நம்மளுடைய தேவைக்கும் ஏற்ற வருமானம் கிடையாது. அதனால தான் வெளியே போய் கடன் வாங்கணும். எதுக்கு? வாழ்கிறதுக்கான அந்த வாழ்க்கைக்கு நம்ம வந்து கடன் வாங்கி வாழ்கிறோம். தட் மீன்ஸ் வாட் வி ஆர் ஏர்னிங் இஸ் நாட் இனஃப் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, ரைட், இப்போது ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த 20,000 இருந்து நீங்கள் லிக்விட் ஃபண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது பொதுவாக ஒரு காலத்தில் கார்ப்பரேட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டு.
அவங்களுக்கு வந்து சர்ப்ளஸ் காசு இருக்கும். அடுத்த ஆர்டரோ சேலரிஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சு அந்த மாதத்தில் வேறு செலவு கிடையாது. இட் மே ரன் டு சம் க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ். அந்த க்ரோர்ஸ் ருபீஸ் வந்து நம்ம பெரிய லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டில் டிப்ளாய் பண்ண வேண்டாம். ஏன்னா அடுத்த ப்ராஜெக்ட் எனக்கு 3 மாதத்துல தான் வருது. ஸோ அதை தூக்கி நான் லிக்விட் ஃபண்டில் போடுறேன். அது லிக்விட் ஃபண்ட்னா என்ன? உங்களுடைய டிமாண்ட், அதாவது சப்போஸ் உங்களுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் வந்துச்சுன்னா இன் லெஸ் தென் 24 ஹவர்ஸ் யூ கேன் ட்ரா த மணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது வந்து இன்ஃபேக்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து ஏடிஎம் கார்டு மாதிரிலாம் கொடுத்தாங்க. அது டைரெக்டாக அந்த கார்டை போட்டு நம்ம ஏடிஎம் வழியாக கூட அந்த ஃபண்ட்ஸ் இருக்கிற லிங்க் பண்ணி செயல்பாடு இருக்கக்கூடிய சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன். இரண்டாவது வந்து என்னென்னா, இந்த லிக்விட் ஃபண்டை வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த லிக்விடிட்டி தரதுக்குன்னா இன்டர் பேங்க் ரேட்ஸில் தான் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேங்க்குக்கு தேவை, இன்னொரு பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. ஓவர் நைட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் லிக்விடிட்டி இதுக்குள்ள தேவைகளுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது லிக்விட் ஃபண்டில் போட்டிங்கன்னா அதுதான். ஸோ த மணி இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். அந்த இன்டர் பேங்க் ரேட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்டில். அது வந்து ஸ்டெடியாக நேற்றைய தினத்துக்கு இருக்கிற ரேட் இன்றைக்கி இருக்குது. நம்ம எஃப்டி மாதிரி கிடையாது. டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்த பாரோவிங் அண்ட் சேவிங் அந்த கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட்ஸ் மாறும். இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இந்த எக்ஸஸ் ஃபண்டை தூக்கி நம்ம முதலீடு தேவை, பட் 3 மந்த்ஸ் கழிச்சு தான் தேவை. அது மியூச்சுவல் ஃபண்ட் நான் போட விரும்பல, ஸ்டாக்ஸ் வந்து ரிஸ்கியாக இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்டும் வேண்டாம், எஃப்டிலாம் போட முடியாது அப்படின்னு வச்சாலும் நீங்கள் தூக்கி லிக்விட் ஃபண்டில் போடுங்க. அந்த லிக்விட் ஃபண்ட் வந்து பெர் டே இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இட் இஸ் நாட் 6 months ஒன்ஸ். நம்ம பாண்டு இந்த கடன் பத்திரம் மாதிரி கிடையாது. எவ்ரி டே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது வாட் எவர் 0.20 0.02 அந்த பர்சன்டேஜுக்கு எவ்வளோ நாள் அந்த ஃபண்ட் இருக்கோ, எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ டெய்லி இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே வரும். ஸோ 3 மந்த்ஸுக்குள்ளே இஃப் யூ ஹேவ் அ சைசபிள் மணி தட் இஸ் அவைலபிள், உங்களுக்கு மற்ற எதுவும் வேண்டாம், 3 மந்த்ஸுக்கு நான் ஒத்தி வைக்கிறேன், ஐ கேன் மேனேஜ் அப்படின்னா லிக்விட் ஃபண்டில் போட்டு டெஃபினட்டாக தான். சேம் பிரின்சிபல், நீங்கள் டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக நீங்கள் ஆன்லைன் போய் நீங்கள் லிக்விட் ஃபண்டில் போடலாம். அட்வைசர் மூலமாகவும் நீங்கள் யூ கேன் இன்வெஸ்ட் இன் டு லிக்விட் ஃபண்ட்ஸ். பட் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து லிக்விட் ஃபண்ட் தொடவே மாட்டாங்க. 99% பெரிய அளவு கார்பரேட்ஸ் தான் அதை லிக்விட் ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில விவரம் தெரிஞ்ச லார்ஜ் ஸ்கேல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து டெஃபினெட்லி தை யூஸ் லிக்விட் ஃபண்ட். 10,000 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் லிக்விட் ஃபண்டில் நீங்கள் போதும். சேலரிட் எம்ப்ளாயிஸை பொறுத்தவரையில் எப்படி அவங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்ற நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.